மட்டன் சுவையில் ஒரு வெஜ்ஜு கிரேவி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அரைச்ச மாவை ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா இது ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு இட்லி மாவு அளவுக்கு கரைச்சி எடுத்து இட்லி பானையை வச்சு தட்டில் இட்லியாக ஊற்றி வச்சுருவோம். அந்த இட்லி மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது நம்ம கட் பண்ணி அந்த மசாலாவோட போடலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 4-5 மிளகாய், ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, மிளகு ஒரு அரை ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் இதையும் போட்டு வறுத்துடணும். எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பவுடராக. அந்த இட்லி மாதிரி வெந்திருக்குல்ல அந்த பாசிப்பருப்பு மாவு, அதை நம்ம தட்டில் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் சின்ன சின்ன பீஸாக. இப்போ அந்த கட் பண்ணி எடுத்து வச்ச பீஸை எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரித்து எடுத்துருவோம். பொரிக்கிறது வந்து ரொம்ப 100% வேக வேண்டியதில் ஒரு 50% வெந்தால் போதும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ஹார்டாக இருக்கும். அதனால் பாதி வேக்காடு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்குவோம். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டையும் கொஞ்சோண்டு இலை போட்டு பிரிஞ்சி இலை போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதுவும் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருவோம். தக்காளி 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனோன்னா நம்ம அரைச்சிருக்க மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவை எடுத்து ஊற்றி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசனை போனோன்னே இந்த பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை அதையும் போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இது அருமையான மட்டன் சுவையில் வெஜ்ஜு கிரேவி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.